ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனாலி. இன்றைக்கி கோயில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு நல்லாவே வரும். அந்த ஸ்மெல் வந்ததுமே அதை அரைக்க தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ இன்னும் அதே கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உளுத்தம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு உளுத்தம்பருப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த கடுகும் இந்த உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரும். கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். என்கிட்ட கடலப்பருப்பு இல்லைங்கிறதுனால நான் சேர்த்தலை. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உரித்து வச்சுருக்கேன் பூண்டை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். அந்த பூண்டையே இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயில்லையே நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வரும். அப்படி நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 6 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு, புளி தண்ணியும் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம் தாளித்ததில். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லைங்கிறதுனால நான் சேர்த்தலை. உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடலை, தூள் உப்பு போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இதையும் நம்ம கொதிக்கிற அந்த புளியோதரை சாறில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது என்னாகும், இப்போ தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது நம்ம மசாலா ஆட் பண்ண உடனே கொஞ்சம் டைட்டாகி திக்னஸ் கிடைக்கும். அப்போ நல்லா அது கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் புளியோதரையிலேருந்து. அவ்வளோதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு போதுங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இவ்வளோ கெட்டியாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் புளியோதரை. இப்போது சுட சுட ஒயிட் ரைஸில் புளியோதரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கோயில் ஸ்டைலில் புளியோதரை ரெடி. இதில் நான் இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலங்கிறத சொல்கிறேன். பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் இதில் கடலக்கொட்டை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நான் போடலை. இது எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறதுனால இப்போ அர்ஜென்ட்டுக்கு வாங்க முடியாதுங்கிறதுனால நான் போடலை. உங்களுக்கு தேவைன்னா செஞ்சு பாருங்கள். மேலும் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.